வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 34 வீடியோ. இதுக்கு முன்னாடி 33 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து 10 அல்லது 15 கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் டெய்லி படிக்கிற மாதிரி சைடு பை சைடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிங்கன்னா ஓகே, தெரியாத கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். ஆப்ஷன் ஏ 4 அடி 400, ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் சி இன்னா 40, ஆப்ஷன் டி திருக்கடிகம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4 அடி 400. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்ற நீதி நூல் எது? 4 அடி 400. 4 அடி 400 அப்படின்றது எந்த நூலை சொல்லுவோம், அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ ஏழாதி, ஆப்ஷன் பி திருக்கடிகம், ஆப்ஷன் சி சிறுபஞ்சமூலம், ஆப்ஷன் டி நாலடியார். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஏழாதி. அப்போ ஏழாதியில் எத்தனை இது இருக்கு? 5 சிறிய வேர்கள் அப்படின்னு பொருள் கொண்ட நூல் எது? ஏழாதி. இந்த கேள்வியெல்லாம் புக்கில் இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஏழாதி. அடுத்து மூன்றாவது கேள்வி. மண் பதைக்கும் பொதுவான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி திருவாசகம், ஆப்ஷன் சி தேவாரம், ஆப்ஷன் டி மகாபாரதம். மண் பதைக்கும் அப்படின்னு பொதுவான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். ஒவ்வொரு கேள்வியும் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கேள்விகள் நம்ம புக்லேயே பார்க்க முடியாது. மூன்றாவது கேள்வி, மண் பதைக்கும் பொதுவான நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள் தான் சரியான விடை. நான்காவது கேள்வி. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. ஆப்ஷன் ஏ ஒப்புரவு, ஆப்ஷன் பி பயனில்லாத சொல்லாமை, ஆப்ஷன் சி தவம், ஆப்ஷன் டி கல்வின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்வினா எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒப்புரவு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒப்புரவு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. தீதின்றி வந்த பொருள் எவற்றினையும் ஈனும். ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும், ஆப்ஷன் பி கல்வியும் செல்வமும், ஆப்ஷன் சி தானமும் தர்மமும், ஆப்ஷன் டி ஒழுக்கமும் புகழும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் கேட்டிருக்காங்க. இது ஒரு திருக்குறள் தான். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும், அறமும் இன்பமும் அப்படின்றது சரியான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி. தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எது? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா விருது, ஆப்ஷன் பி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருது, ஆப்ஷன் சி டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது, ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர் விருது. தமிழக அரசால் யாரால கொடுத்துருக்கு? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது அப்படின்றதான் சரியான விடை. டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது அப்படின்றது சரியான விடை. அடுத்து ஏழாவது கேள்வி. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பதை எதை குறிக்கிறது? திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்ற பெயர்ல திரு அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருவாளர், ஆப்ஷன் பி திருவாரூர், ஆப்ஷன் சி திருஞானம், ஆப்ஷன் டி திருச்சி. திருவி கல்யாண சுந்தரனார் என்று திரு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களோட ஊரை குறிக்குது. திருவாரூர் விருதாச்சலம் மகன் கல்யாண சுந்தரனார் தான். திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படின்றது. எட்டாவது கேள்வி. கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. கவிமணி அப்படின்ற பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. ஆப்ஷன் ஏ மதுரை தமிழ்ச்சங்கம், ஆப்ஷன் பி உலக தமிழ் பேரவை, ஆப்ஷன் சி 4ஆம் தமிழ்ச்சங்கம், ஆப்ஷன் டி சென்னை மாகாண தமிழ் சங்கம். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை மாகாண தமிழ் சங்கம்.
கவிமணி அப்படின்ற பட்டம் தேசிய விநாயகருக்கு யார் கொடுத்துருக்காங்க? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். அடுத்து 9வது கேள்வி, சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர். சென்னை அடையாறுல அவ்வை இல்லம் நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐஸ்டோஸ்டோபியாஸ் கட்டர், ஆப்ஷன் பி மூவாலூர் ராமாமிர்தம், ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட், ஆப்ஷன் டி டாக்டர் விஜயலட்சுமி. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியது யாரு? டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்து 10வது கேள்வி, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள், ஆப்ஷன் பி அம்புஜம்மாள், ஆப்ஷன் சி வேலு நாச்சியார், ஆப்ஷன் டி தில்லையடி வள்ளியம்மைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள். அடுத்து 11வது கேள்வி, தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழுதொழில் ஆண்ட உறவேன் மருக அப்படின்னு பாடியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வள்ளி வீதியார், ஆப்ஷன் சி வெண்ணிக்குவேத்தியார், ஆப்ஷன் சி ஒக்கூர் மாசத்தியார், ஆப்ஷன் டி ஓரம் போகியார். அப்போ தமிழரோட காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை எப்படி பாடியிருக்காங்கன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவேன் மருக அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வெண்ணி குயத்தியார். அதாவது தமிழோட காற்றின் திசை அறிந்து எப்படிலாம் அந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழரோட காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னின் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவின் மருக பார்த்து வச்சுக்கோங்க. பாடல் ரொம்ப முக்கியம். அடுத்த 12வது கேள்வி, திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் எதில் மொழிபெயர்த்திருக்காரு? ஆங்கிலத்தில் ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருக்காரு. அவரோட நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இட்டாலி, ஆப்ஷன் பி கன்னடா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி இலங்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கன்னடா. அப்போ ஜி.யு. போப் பிறந்தது கன்னடா. திருக்குறளை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஓல்டு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து 13வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்திலிருந்து நிலப்பகுதி. ஆப்ஷன் ஏ மேட்டுப்பாளையம், ஆப்ஷன் பி கொடைக்கானல், ஆப்ஷன் சி நீலகிரி, ஆப்ஷன் டி கொல்லிமலை. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்திலிருந்த நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நீலகிரி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் இடத்திலிருந்த நிலப்பகுதி என்னது? நீலகிரி. அடுத்து 14வது கேள்வி, தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் யுனெஸ்கோ, ஆப்ஷன் யுனிசெஃப், ஆப்ஷன் சி உலக தமிழ் பேரவை, ஆப்ஷன் டி சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் தமிழ் பேரவைன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் எந்த அமைப்பு வழங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட யுனெஸ்கோ. யுனெஸ்கோ எந்த ஆண்டு வழங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யுனெஸ்கோ எந்த ஆண்டு தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வழங்குச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 15வது கேள்வி, இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சந்தா சாஹிப்பால் குணங்குடி மஸ்தானுக்கு, ஆப்ஷன் பி சரபோஜியால் வேதநாயகருக்கு, ஆப்ஷன் சி சரபோஜியால் சீகன் பால்குக்கு, ஆப்ஷன் சி சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் யாருக்கு யார் வழங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு வழங்கியிருக்காரு. ஆப்ஷன் டி சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. அடுத்து 16வது கேள்வி, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்று? ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் டி உவேசா. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார். இது யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா
ராபி சேதுப்பிள்ளை சொல்லியிருக்காரு. வீரமாமுனிவர் அப்படின்றவர் நம்ம தமிழ் கிடையாது. ஸோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குறார் அப்படின்னு யார் சொன்னது? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து 17வது கேள்வி, ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி கவிராச பண்டிதர், ஆப்ஷன் சி கணேச பண்டிதர், ஆப்ஷன் சி சபாபதி நாவலர். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமை பாடி மகிழும் பாவலர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் அப்படின்னு தமிழோட பெருமையை சொன்னவர் யாரு? பெருஞ்சித்திரனார். அடுத்து 18வது கேள்வி, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் பி உவேசா, ஆப்ஷன் சி நாவலர் சோமசுந்தர பாரதி, ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி உவேசா. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. அடுத்து 19வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. தனி தமிழுக்கு வித்திட்டவர். சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர். ஆப்ஷன் ஏ உவே சாமிநாத ஐயர், ஆப்ஷன் பி பண்டிதமணி கதிரேச செட்டியார், ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் டி வேங்கடசாமி நாட்டார். சரியான விடை தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு? ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். அடுத்து 20வது கேள்வி, முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் யார்? முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள், ஆப்ஷன் பி சங்கர நாராயணன், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி செய்கு தம்பி பாவலர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள். அடுத்து 21வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட நூல்கள், தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ ஓவிய எழுத்துக்கள், ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள், ஆப்ஷன் சி படி எழுத்துக்கள், ஆப்ஷன் டி ஒளி எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்துல தமிழ்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. அடுத்து 22வது கேள்வி, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ விஜயநகர காலம், ஆப்ஷன் பி பல்லவர் காலம், ஆப்ஷன் சி நாயக்கர் காலம், ஆப்ஷன் டி சோழர்கள் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சோழர்கள் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்களோட காலம். அடுத்து 23வது கேள்வி, கண்ணுள் விழிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அம்பு எய்துபவர், ஆப்ஷன் பி காளை அடக்குபவர்கள், ஆப்ஷன் சி நடன கலைஞர்கள், ஆப்ஷன் டி ஓவியம் வரைபவர்கள். கண்ணுள் விழிஞர் அப்படின்றது யார் அழைக்கிறாங்க? இதுக்கு டி ஆப்ஷன் டி ஓவியம் வரைபவர்கள் அழைக்கிறாங்க. ஓவியம் வரைபவர்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, தவறான தொடரை தேர்ந்தெடுக. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். இதுல எது தவறா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். 2வது, தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகின்றது. 3வது, தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும். 4வது, நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. இந்த 4ல எது தவறா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 மட்டும், 1 மற்றும் 2 மட்டும், 2 மற்றும் 3 மட்டும், 3 மற்றும் 4. இதுல இந்த 4ல எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டும். அப்போ 1 என்ன? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் அப்படின்றது தவறா இருக்கு. அடுத்து 3வது என்ன? தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும் அப்படின்றது தவறா இருக்கு. அப்ப ரைட் என்ன? தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது அப்படின்றது ரைட். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது அப்படின்றது கரெக்ட். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தெருக்கூத்து அப்படின்றது கரெக்ட். அப்போ இது ரெண்டும் கரெக்ட். தப்பாட்டம்ன்றது ஆண்களும் பெண்களும் ஆடப்படுறது, நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தான் தெருக்கூத்து. அப்ப
இது ரெண்டும் ரைட்டு. அடுத்து 25வது கேள்வி. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி கருணாநிதி, ஆப்ஷன் சி மூவா, ஆப்ஷன் டி கவிமணி. பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடதான் செய்கிறது என எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து 26. முழுக்க முழுக்க கவிதையே கொண்டு சுரதாவின் இதழ் எது? ஆப்ஷன் ஏ காவியம், ஆப்ஷன் பி இலக்கியம், ஆப்ஷன் சி விண்மீ, ஆப்ஷன் டி ஊர்வலம். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காவியம். முழுக்க முழுக்க கவிதைகளையோ கொண்ட சுரதாவின் இதழ் எது? காவியம் அப்படின்ற இதழ். அடுத்து 27. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1, 3, 4, 2. அப்போ 1 என்ன சொல்லியிருக்காங்க? யாக்கை அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. யாக்கைன்றது உடம்பை தான் குறிக்குது. இது வந்து பொருள், சொல்லும் பொருளும். பின்புலம் அப்படின்றது புள்ளிய நிலம் சொல்லியிருக்காங்க. பின்புலம் வந்து புள்ளிய நிலம். வேளம் அப்படின்றது ஆண் யானை. அப்ப பெண் யானைக்கு என்ன பேர் வரும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேளம் அப்படின்றது ஆண் யானை. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். அப்ப யாக்கை அப்படின்னா உடம்பு, பின்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், வேளம் அப்படின்னா ஆண் யானை, பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அப்படின்ற பொருளை குறிக்குது. அடுத்து 28வது கேள்வி. பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் ஏ தொடுவானம், ஆப்ஷன் பி தேன்மலை, ஆப்ஷன் சி ஒளிப்பறவை, ஆப்ஷன் டி எழிலோவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எழிலோவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் டி எழிலோவியம். அடுத்து 29வது கேள்வி. பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி சுரதா, ஆப்ஷன் டி வண்ணதாசன், ஆப்ஷன் டி பாரதிதாசன். பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. மிசை அப்படின்னா என்ன பொருள்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாரதியார் தான் இதுக்கு. 30. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிட்டு பாடிய சொல் எது? ஆப்ஷன் ஏ நிலம், ஆப்ஷன் பி நீர், ஆப்ஷன் சி கடல், ஆப்ஷன் டி காற்று. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பது தமிழோடு ஒப்பிட்டு பாடிய சொல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கடல். ஆழிக்கு இணை கிடந்த தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிட்டு பாடிய சொல் எது? கடல். இதுல மொத்தம் 30 கேள்விகளை பார்த்திருக்கோம். 30 கேள்விகள் நீங்க தேர்வு மாதிரி எழுதி பார்த்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.